இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சிக ராசிக்கு. விருச்சிகம் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் 14/4/2024 முதல் 13/4/2025 வரை உள்ள அடுத்து ஒரு வருடத்திற்கான பலாபலன்களை பார்க்கின்ற பொழுது, செவ்வாயின் ராசியில் பிறந்த உங்களுக்கு, உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதி 2, 5க்கு அதிபதியான குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 6இல் சஞ்சரித்து கடந்த ஒரு வருட காலமாக சில நெருக்கடிகளை ஏற்படுத்தி வந்தார். வரும் 15 நாட்களில், அதாவது குறிப்பாக மே 1ஆம் தேதி ஏற்பட இருக்கக்கூடிய குரு மாற்றத்தின் மூலமாக, குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டுக்கு சென்று அடுத்து ஒரு வருட காலத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாக மற்றும் ஜோதிடர்கள் மாநாடு. தொடர்புக்கு 72016301 9383763001. குரு 7இல் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். அதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் விலகி தாராள தன வரவுகள் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்திக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் தொழில் நிமித்தமாக நீங்கள் அதிகப்படியாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும். ஏனென்றால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாகவும் செயல்பட்டால்தான் எடுத்த காரியங்களை குறித்த நேரத்தில் செய்து முடித்து வாடிக்கையாளர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையையும் அடைய முடியும். அடுத்து குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். குறிப்பாக சக ஊழியர்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் வளர்ச்சி, பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் மற்றவர்களுடைய பணியும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையானது ஏற்படும். அடுத்து குறிப்பாக மற்ற பிரதான கிரகங்களை பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு கேது பகவான் 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது உங்கள் பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். இதன் காரணமாக எதிர்பாராத சில அனுகூலங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். ராகுவானவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் சாப்பாட்டு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, இயற்கை உணவுகளை உட்கொள்வது மிகவும் நல்லது. ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் மிகவும் கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது. பூர்வீக சொத்து வகையில் தேவையில்லாத ஒரு மனக்கவலைகள் ஏற்படலாம். பங்காளிகளால் உங்களுக்கு மன நிம்மதி குறைவு உண்டாகும். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குருவின் சஞ்சாரமும் கேதுவும் சஞ்சாரமும் மிகச் சிறப்பாக உங்களுக்கு இருந்தாலும் சனியானவர் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் அமையப்பெற்று உங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடப்பதால், அதாவது 4இல் சனி சஞ்சரிப்பது அர்த்தாசிரம சனி நடப்பதால் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக கூட வீண் செலவுகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வீடுகளை பழுது பார்ப்பதற்காக ஒரு சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு புறம் செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகளை கையாளுவதற்கு பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு ஆண்டாக வருகின்ற ஆண்டு இருக்கும் உங்களுக்கு. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாக மற்றும் ஜோதிடர்கள் மாநாடு.
தொடர்புக்கு 7201 9383763001. வரும் தமிழ் புத்தாண்டில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சனி பகவான் ஸ்தலங்களுக்கு சென்று எள் தீபம் ஏற்றுவது, அடுத்து குறிப்பாக உங்களுக்கு சனிக்கிழமையன்று விரதம் இருப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையலாம். அடுத்து குறிப்பாக அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை விருச்சிக ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை கூறினேன். மற்ற ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கும் குரு பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கும் உங்களது ஓம் சரவணபவ யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.